ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆயிடுச்சு. நல்லா பூவெல்லாமே பூத்துருந்துச்சு அழகாக. அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் கட்டி நல்லா வச்சுருந்தோம். செம்ம வாசனையாகவும் இருந்துச்சு. நல்ல லொக்கேஷன் எல்லாமே சூப்பராகவும் இருந்தது. நாங்கள் மொட்டை மாடியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்தோம். வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டு கொஞ்சம் இருட்டினதோடனே நாங்கள் கீழே இறங்கி போயிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணலான்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம். அது மாடியில் பண்ணலான்னு நாங்கள் யோசிச்சுருந்தோம். அதுவும் அடுப்பில் பண்ணலாம், பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப நல்லா ஆசையாக இருந்துச்சு அடுப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு. நாங்கள் இங்கே கேஸில் தான் செய்வோம் அதிகமாக, இல்லைனா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்வோம். விறகடுப்பில் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் சரி ஓகே இன்றைக்கி மொட்டை மாடியில் செய்யலான்ட்டு பிளான் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறமா தான் மேலே செய்யலான்னு இருக்கோம். அது வரைக்கும் சும்மா கொஞ்சம் நேரம் ஈவினிங் டைமில் காஃபி குடிச்சிட்டு இந்த பூவெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு இருட்டினதும் மேலே அடுப்பு எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா இருட்டாக இருக்குது. இங்கே லைட் போட்டோம், அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை. அதனால் நாங்கள் தனியாக இன்னொரு லைட் செட் பண்ணோம் அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாம் நல்லா பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தோம். அது வெங்காயம் வதங்குற நேரத்துக்கு நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். வீடியோலாம் கத்தலாம் கூடாது, இல்லைன்னா அப்படியே எடுத்து யூடியூப்ல அனுப்பி விட்டுருவோம். அவனுக்கு லைட்டு வாங்குமா தரமாட்டானே. அவன்கிட்ட போய் அந்த லைட் வாங்கினா அந்த இது போட்டு சாப்பிடுது. அதில் பட்டை கிராமம் மட்டும் தான் இருக்குது. ஏலக்காலம் இருக்காங்க இல்லை அதில் கட்டா இது வரவங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அம்மா வரும்போது பெருசாக ஒரு காற்று வாங்கிடணும். காற்று போதும், எடுத்துக்கோ. வீடியோ ஆஃப் பண்ண நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சரியாக கிளியராக தெரியலன்றதுனால நான் உங்களுக்கு வாய்ஸை சொல்கிறேன், இல்லைனா வீடியோவை பார்த்தாலே அப்படியே தெரியும். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். ஸ்லோ மோஷனில் கறி ஊறணும். அதில் அந்த உள்பக்கம் வரைக்கும் தெரியுதா பாரு, அப்போ தான் அந்த இது ஸ்லோ லைட்டு ரொம்ப அடிக்காதம்மா, கிட்ட அடிக்காதம்மா, தூரமாக அடிமா. போதுமா? லைட்டாக அதை பக்கம் திருப்பு. அப்படி காட்டு.
இதில் வந்து ஃபேமிலியாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன், என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க, எங்கள் மாமியார் வந்து நெய் பிடிச்சிட்டு இருக்காங்க, என் பையன் விளையாடிட்டு இருக்கான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த சிக்கன் கிரேவி பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்பவே ஜாலியாகவும் இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டோம், அப்புறம் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்போஸ் நாங்கள் ஏதாவது இதில் மிஸ்டேக்கோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் எங்களுக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை மாற்றிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு பெருசாக வீடியோலாம் எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சுக்கோன்றதுனால எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுப்போம். மறுபடியும் யூடியூப் சேனல் வச்சுருக்கு. பார்க்கலையா? முன்னாடியே ஆரம்பித்தேன். அவங்களுக்கு யூடியூப்னாலே என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் என்ன ஏதுன்னு விவரமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஓ அப்படியா, இதில் இதெல்லாம் பண்ணலாமான்னு அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் போல். எதுவுமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியவே இல்லை ஃபோனில். ஏன்னா அவங்க டச் ஃபோனில் யூஸ் பண்ணல, சும்மா டிவி பார்ப்பாங்க அவ்வளோதான். பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த கிராமத்து ஸ்டைல்லையே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் யூடியூப்னாலே என்னென்னு அவங்களுக்கு தெரியல சரியா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நல்ல காம்பினேஷனாக நம்ம தோசை ஊற்றி சிக்கன் கிரேவி தொட்டு சாப்பிட வேண்டியது தான். வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு, சிக்கன் கிரேவி முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் தோசை ஊற்றுறேன். தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட வேண்டியது தான். நான் நல்லா ஊற்றுறேன் இல்லை எங்கள் மாமியார் நல்லா ஊற்றுறாங்களான்னு என் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவார். அதனால் அவரை தான் நாங்கள் வந்து ஜட்ஜாக வச்சுருக்கோம். இது வந்து நான் ஊற்றின தோசை. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஊற்றின தோசையை காட்டுறேன். எண்ணெய் திறந்துருக்கு, யாராவது கை வச்சிருக்கு. இது வந்து அவங்க ஊற்றுற தோசை. அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்க சொல்லுங்கள். எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லாரி நீ சொல்லு. என்ன அவங்க வந்து சத்தமாக சொல்லலை, சிக்னல் கொடுத்த மாதிரி என்னோடது நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் நிஜமாக பார்த்தா அவங்களது தான் நல்லா ரவுண்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. எனக்கு வந்து அந்த தோசை ஊற்றும் போதே அந்த அனல் அடிக்கிறது கையை வைக்க முடியல. அதனாலே எனக்கு கோணமண்டலாம் அப்படியே போயிடுச்சு. அவங்களுக்கு அது பழகிட்டதுனால அவங்களுக்கு அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. யாரெல்லாம் இந்த மாதிரி சமைச்சிருக்கீங்க, அவங்க மாமியார் கூட சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து வேறு இடத்துல இருக்கோம், அது கொஞ்சம் சிட்டி, இவங்க இருக்கிறது கிராமம். அதனால் சரி இந்த இடத்துல தான் நாங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி செஞ்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் அனுபவிக்க முடியும். இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கேயே தான் மேலே கொஞ்சம் நேரம் படுத்திருந்தோம். காற்று நல்லா பயங்கரமாக அடிச்சுது. இந்த ஏசி காற்றை விட அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் தோசையில் சிக்கன் கிரேவி ஊற்றி நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு மேலேயே உட்காந்து சாப்பிட்டோம். அந்த இயற்கை காற்றோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.